ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐசிஐசிஐ ஃபைனல் எஸ்எம்பியோட கேஸ் ஸ்டடி டைஜஸ்ட் நம்பர் 8 பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கவர் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் சிக்மாவும் அப்புறம் கைசன் காஸ்டிங்கோட 5S மெத்தடாலஜியும் கவர் ஆகிருக்கு. இந்த கேஸ் ஸ்டடி வந்து ரொம்ப சிம்பிளானது தான். பார்க்க கொஷின் தான் பார்க்க பெருசாக இருக்கும், பட் ஸ்டில் கான்செப்ட் கவர் இஸ் வெரி லெஸ் இன் திஸ். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் ஃபுட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ரெஸ்டாரண்ட் இந்த நியூட்டவுனுங்கிற பிசி சிட்டியில் வந்து இருக்குது. இந்த நியூட்டவுனுக்கு வந்து ஒரு டூரிசம் வேல்யூக்கு பேர் போனது. அதில் வந்து கல்ச்சர் வந்து ரொம்ப நல்ல கல்ச்சர், நல்ல சரௌண்டிங்ஸு, நல்ல ஒரு இடம், நல்ல குவாலிட்டியான ஒரு இடம் இருந்ததுனால அங்கே வந்து நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த சிவிலைஸ் லைஃப் வந்து காமாக போகிற நேரத்தில் ஹைவேவை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைவே டெவலப் பண்ணுறச்சா பார்த்தீங்கன்னா, ஹைவே டெவலப் பண்ணவொன்னே நிறைய பேர் வந்து போக ஆரம்பித்தாங்க. அந்த நியூட்டவுனுங்கிற சிட்டி வந்து ரொம்ப க்ரௌடட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டெய்லி பேசஞ்சர்ஸையும் நியர்பை சரௌண்டிங்ஸையும் க்ரௌடடாக இருந்ததுனால நாங்கள் நிறைய பேர் வந்து அந்த டூரிசமோட வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதனால் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வெல்கம் ஃபுட்டீஸுங்கிற சாதாரண சின்ன ஹோட்டலாக இருந்தவங்க நிறைய கஸ்டமர்ஸ் திடீர்னு வாங்கவும் இவங்களோட சுச்சுவேஷன் என்ன ஆகுது அதை பற்றி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த டே வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக, அந்த சிட்டி ஃபுல்லாக பிஸியாக இருக்குது. ஃபுட் லவர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க, சரௌண்டிங்ஸ் சுற்றி பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த இது நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த வெல்கம் ஃபுட்டீஸுங்கிறவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பார்க்க. இட் வாஸ் திங்கிங் டு எக்ஸ்பேண்ட் இஸ் பிஸ்னஸ் அண்ட் ஓப்பன் நியூ ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த டவுன். பட் இவங்களுக்கு வந்து ஃபண்டிங் தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அண்ட் இவங்க கொடுக்குறவங்களோட லெண்டர்ஸ் வந்து இவங்களோட கிரெடிபிலிட்டியை பற்றி சந்தேகம் இருந்தது. ஏன்னா இவங்க சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருந்தவங்க திடீர்னு இத்தனை பிரான்ச்சஸ் வந்து ஆரம்பிக்கணும், இத்தனை பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு லோன் கேட்கும்போது கிரெடிபிலிட்டி, கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு தான் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து VF could borrow just enough funds from its familiars to hire additional staffs. இப்போ வந்து அடிஷ்னல் ஸ்டாஃப்ஸ் ஹையர் பண்ணுறதுக்கு தேவையான ஃபண்டை மட்டும்தான் இவங்க எடுத்துருக்காங்க. இவங்க வந்து நியூ ஸ்டாஃப்ஸ் ரெக்ரூட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் ஸ்கில் கிடையாது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து நாலேஜ் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாஃபை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வச்சு இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பேசிஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களோட எக்ஸ்பென்சஸ் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ராசஸிங் ஃபுட் ஐட்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா திடீர்னு ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது அவங்கள்ட்ட இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த வெல்கம் ஃபுட்டீஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் டு டிமாண்டுங்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. இப்போது வந்து நெக்ஸ்ட்டு கிவன் த ரைசிங் பில்ஸ் அண்ட் ஹைட்னிங் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இவங்க வந்து அவங்க மெனுவில் இருந்த ப்ரைஸஸை வந்து ஜாஸ்திப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த ஹை ரெஸ்டாரண்ட்ஸை விட இவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது. பட் ஸ்டில் அவங்க வந்து அது விலை ஏற்றுமே அதை போஸ்ட் ஜெயின் பிளேஸஸை விட இவங்க பிளேஸஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க விலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓனர் என்ன பண்ணியிருக்காரு, கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுகிறத வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஒருத்தவங்க கஸ்டமர் மைக்குங்க வந்து சொல்கிறான், இங்கே வெயிட் பண்ணி எனக்கு மூடே ரூன் ஆகுதுவா, இவ்வளோ லேட் பண்ணுறாங்க, இவங்க வந்து கஸ்டமர்ஸ் ஹேரஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே, அவங்களுக்கு இவ்வளோ வெயிட் பண்ண வைக்கிறாங்களே அப்படின்னா. இன்னொரு கஸ்டமர் சொல்கிறான், ஆமாண்டா நான் கூட கேட்டேன், இவங்களுக்கு ஃபினான்ஸே இல்லையாமா, இவங்க வந்து இருக்கிற காசை வச்சு பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா he could hardly do anything to get himself out of the hell, at least not in the near future அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்கிறான், ஜான் ஒருத்தன் சொல்கிறான், இவங்க வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப நேரமாக இருக்குது, நான் 20 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுவும் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை விதமாக 20 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது இவங்க வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியவே தெரியல, இவங்க பாட்டுக்கு வராங்க இவங்க பாட்டுக்கு போகாங்க, என் ஆர்டர் ஒன்றும் வந்தவே பாடே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேஸும் வீக்கெண்ட்ஸும் வந்து லைன்ஸ் வந்து பெருசாகிட்டே போகுது. க்ளீனிங் பாயும் சரி, அந்த பார்ட்னரும் சரி, ரொம்ப ஓல்டு க்ளீனிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பிஸ்னஸும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அவங்களோட ரெஸ்பான்ஸ் டைமும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது, இந்த நிறைய பீப்புள் வந்து உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் வேறு ரெஸ்டாரண்ட் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதனால் பிஸ்னஸும் கம்மியாகுது. இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து சரியாக இல்லை, இனஃப் ஸ்டாஃப்ஸ் இல்லை இவங்கள்ட்ட. ஸோ டோட்டலாக பிஸ்னஸை வந்து கயாட்டிக்காக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் என்வாரன்மெண்ட்டும் சரி, ரொம்ப அவுடேட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ளீனிங் டிஷ்ஷஸை வந்து சரியாக பண்ணுறதில்ல, ஃபுட் ப்ரிப்பரேஷன் வந்து சரியாக இல்லை, அந்த வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் இல்லை. ஸோ என்ன ஆகுது, உங்கள்கிட்ட செஃப் இருக்காங்க, இவங்கள்ட்ட வந்து செஃப்ஸ் இருக்கும்போது அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் பண்ண வைக்கிறாங்க. அந்த செஃப்ஸ் எல்லாம் வந்து கம்மி காசுக்கு தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
Kitchen environment was non-sound, outdated equipments, no adjustment was made to the kitchen equipment. They had to clean the equipment manually before every use. ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுறச்ச இவங்க க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுலேயே பாதி டைம் போயிடும். கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆர்டர் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வெயிட்டிங் டைம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனையும் செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 செஃப்ஸ் இருந்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலை பார்க்கல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சூப்பில் வந்து வேறு ஏதோ டிஷ்ஷு மஷ்ரூம்ஸ்லாம் வந்து இருக்குது. சரியான ஒரு ப்ராப்பர் டிஷ்ஷு கொடுக்கும்போது அந்த டிஷ்ஷுக்கு உண்டான டேஸ்ட் இல்லை, அந்த டிஷ்ஷுக்கு உண்டான குவாலிட்டி இல்லை. ஸோ இது எல்லாமே தப்பு வருது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக தப்பு. கிச்சனே வந்து நாஸ்தியாக கிடக்கு உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து ஏர்லியாக வருது, லேட்டாக வந்த கஸ்டமருக்கு ஆர்டர் ஃபஸ்ட்டு வருது, முன்னாடியே வந்த கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் ஃபஸ்ட்டு வர மாட்டேங்குது. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் கம் பேசிஸில் சர்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னென்ன ரெடியாக இருக்கோ அதை அப்படி கொடுத்துக்க வேண்டியது. ஸோ அது மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசரை பற்றி சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் வந்து சேர்லேயே உட்காந்துருக்கான், சேர்லேயே சுற்றிட்டுருக்கான், வேலையே பார்க்க மாட்டேங்க, அதை வந்து வெயிட்டர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க, சூப்பர்வைஸ் பண்ண மாட்டேங்கிறான், எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி தரலாங்க. ஸோ இதில் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து வீக்கெண்டில் லீவ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃப்ரைடே அப்புறமேட்டு வீக்கெண்டில் லீவ் எடுத்து மண்டேவும் சேர்ந்து லீவ் போட்டு டியூஸ்டே தான் வந்தாங்க ஆஃபீஸ்க்கு கிச்சனுக்கு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் இல்லை ஸ்டே பண்ணுறதுக்கு. சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது. வீக்கு கொஞ்சம் காசை வச்சு சேலரி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லை, ஏன்னா ரிவார்ட்ஸ் இல்லை. அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஹைஜீன் ஆஃப் தி பிளேஸ் ரொம்ப கொஸ்டினபிளாக இருந்தது. ஃப்ளோர்ஸ் வாட்டரி ஸ்மெல்லி நாஸ்டி. இந்த மாதிரி ஹோட்டல்லாம் யாருங்க போவாங்க? இவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எவன் தான் போவாங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதனால வந்து அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதே சமயம் அங்கே வர சாப்பிட்றவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட்டும் குறைய ஆரம்பிச்சிது. கஸ்டமர்ஸ் வந்து வேறு இடத்துக்கு போக ஆரம்பித்தாங்க, மொத்தமாக ஸ்லோ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து கேட்க வராங்க. மிஸ்டர் பீனுங்கிறவன் தான் இந்த ஓனர், இந்த கடையோட ஓனர். அதாவது இவங்க அப்பா பிஸ்னஸ் இவன் எடுத்துட்டுருக்கான். இவன் வந்து நம்ம தான் இவனுக்கு ஃபேமிலி அட்வைஸரான். இவன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரி, நம்ம வந்து நிறைய பெரிய ஃபேமிலியில் வேலை பார்க்குறோம், நம்மளை பற்றி 4 பேர் நல்ல விதமாக பேசியிருக்காங்க. ஸோ வந்து இந்த தமிழ் சீரியல்ஸை விட நல்லா எழுதியிருக்க இந்த கொஷின் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சீரியலோட பெஸ்ட்டாக இருக்குது. ஏன் டியர்ஸ் இன் இஸ் ஐஸ் ஒயில் நெகட்டிங் தி என்டையர் ஸ்டோரி. கண்ணில் தண்ணி வச்சுன்னு சொன்னாங்க. இவ்வளோ சோக கதையும் இந்த மாதிரி இருந்தால் சோக கதை அவனுக்கு மட்டும் இல்லைங்க, வந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் சோக கதை. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன கொஷின் கேட்குறேன் அப்படின்னா, மேனேஜர் டெக்னிக்ஸ் என்ன, இந்த இவ்வளோ கயாட்டிக்கான விஷயத்தையும் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்கிறது தான் இதோட மெயின் கேள்வி. ஸோ டேர்ன் திங்ஸ் அவன் எப்படி நம்ம டேர்ன் பண்ணுறது, குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குல்ல, இதை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்க்கு வந்து நம்ம 6 சிக்மா ப்ளஸ் ஆர்கனைஸ்டாக இருக்குது, அவங்களோட பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டில் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற போகிறது வந்து 5S மெத்தடாலஜி. ஸோ இதை தான் நம்ம இந்த கொஷனில் பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கான ஆன்சரில் பார்த்தீங்கன்னா, the current situation of Welcome Food is a small family-owned restaurant resembles a lot like the dislocation of staff efforts இல்லை, அன்பிளான்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்குது. இந்த பிஸ்னஸ்க்கே வந்து ஒரு ரீஇன்ஜினியரிங் தேவைப்படுது. பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ்ங்கிறதுல வந்து ரொம்ப நிறைய பிரச்சனை வந்துருக்கு. ஃபண்டமெண்டலாகவே ஒரு பேசிக் இதே வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறச்ச இது பண்ண போகிறோம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நிறைய டிஃபெக்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஓவர்லுக் பண்ணணும், ப்ராசஸ் சரியாக இல்லை, செவரல் குவாலிட்டி இஷ்யூஸ் வந்துருக்கு. இங்கே வந்து மெயின் பார்த்திங்கன்னா டிஃபெக்ட் தான், ஒரு டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இல்லாததுனால ஸ்டார்டிங் ஃப்ரம் தி பேசிக் கஸ்டமர் வந்து உள்ளே என்டர் ஆகுறதுலேருந்து வெளில போக வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத விஷயமாக தான் இருக்குது. வெயிட்டிங் டைமாக இருக்கட்டும், க்ளீனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறவங்க வந்து அவ்வளோ ஸ்லோவாக இருக்காங்க, மெத்தடாலஜி வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை, ப்ளஸ் கேஷ் பேமெண்ட் பண்ணுறம்போது பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் சரியான ஓல்டு மெத்தடாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நம்பரை வந்து டைப் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனை கொண்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இருந்ததுன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ இதை தான் இங்கே இந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா frankly we are talking about 6 sigma strategy to get the change over done. 6 sigmaவை வந்து இப்போ உள்ள எப்படி கொண்டு வரலாங்கிறத பார்க்குறாங்க. While people often relate 6 sigma methods to manufacturing firms and the industry itself, service industry could very well adapt it pragmatically. சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக், அதாவது 6 sigmaவை கொண்டு வரது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து குவாலிட்டி இஷ்யூஸ் a physical product means compromise in the shape, color, design, taste, whatever it may be.
அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி இஷ்யூங்கிறது வேறு என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, வேரியேஷன் வந்து கஸ்டமர் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதுவும் ஒரு குவாலிட்டி விஷயம் தான். கஸ்டமரோட ரேட்டிங் எப்படி கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு குவாலிட்டி விஷயம் தான். ஸோ டிஃபெக்ட் therefore means a quality issue that leads to a failure of any product or process. இப்போ வந்து நம்ம ஏன் இப்போ குவாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா, உனக்கு வந்து மெயின் ஏரியா டிஃபெக்ட்ஸ் தான். டிஃபெக்ட்ஸில் வந்து குவாலிட்டி தான் பார்க்கணும், குவான்டிட்டியை பார்க்கக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீ குவாலிட்டி இல்லைனா உனக்கு குவான்டிட்டியும் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 6 Sigma emphasizes one not just to deliver defect-free product but also to reduce waste by eliminating errors. இதில் வந்து இப்போ ஸ்டெப்ஸ் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் ஆல்ரெடி இப்போ இந்த ஹோட்டல் ரன் ஆகிட்டுங்கிறதுனால இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராசஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுதான் டிஃபைன் ஃபேஸ், மெஷர் ஃபேஸ், அனலைஸ் ஃபேஸ், இம்ப்ரூவ் ஃபேஸ் அண்ட் கண்ட்ரோல் ஃபேஸ். ஸோ DMAIC இது DMAICங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் 6 Sigma. இது வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராசஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லும். இப்போது நெக்ஸ்ட் இதை பற்றி இந்த பிஸ்னஸில் வந்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். டிஃபைன் ஃபேஸுங்கிறது தான் ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்கோப், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஸ்கோப்பு என்ன ஆக்சுவலி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அது சொல்கிறேன், ஐடென்டிஃபை த ப்ராசஸஸ் தட் நீட் இம்ப்ரூவ்மெண்ட், த கோல்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் தி இம்ப்ரூவ்மெண்ட். இதில் வந்துட்டு இப்போ நம்ம மெயின் கோலே வந்து இம்ப்ரூவிங் தி சர்வீஸ் ப்ராசஸ், எக்ஸிபிகேட்டிங் த கஸ்டமர்ஸ் ஓவரால் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணணும். அப்புறமேட்டு டோட்டல் வெயிட் டைம் தான் ரெடியூஸ் பண்ணணும். ஸ்டாஃப் கம்யூனிகேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதை மெயினாக அச்சீவ் பண்ணணும். ஏன்னா ஸ்டாஃபுக்குள்ளேயே கம்யூனிகேஷன் இல்லை. கிச்சன் ஆர்டர் வந்து இப்போ வெளில இல்லை மெனுவில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை லிஸ்ட் எடுக்கிறாங்க, பட் உள்ளே வந்து சொல்லும்போது வேறு லிஸ்ட் இருக்குது, டொமேட்டோ சூப்புக்கு பதிலாக மஷ்ரூம் சூப் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது டோட்டல் மிஸ்கம்யூனிகேஷன். இதுக்கு வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிறதுக்கான சூப்பர்வைசரும் இல்லை அதில். ஸோ அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் ஆஸ் பர் டிஸ்கிரிப்ஷன், கிச்சன் செஃப்ஸ் டு ப்ரிப்பேர் அண்ட் ப்ராசஸ் ஆஸ் பர் தி ஸ்கில் செட்டு. கிச்சன் செஃப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் இல்லாமல் மற்ற என்னென்னலாம் ஆர்டர் வருதோ அதெல்லாமே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும், தெரியாத விஷயத்தில் கால் விட்டால் கால் உள்ளே தான் போகும். நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் தி ஓவரால் ப்ராசஸிங் டைம் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். ஒவ்வொரு ஃபுட்டும் ப்ராசஸ் டைம் லேட் ஆகுது. பேசிக்லி செட்டப் டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ஃபுட்டு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஆர்கனைஸ்டான செட் ஆஃப் வெஜிடபிள்ஸோ செட் ஆஃப் எக்யூப்மெண்ட்டோ அவங்கள்ட்ட இல்லை. நெக்ஸ்ட் வந்து ரிசால்விங் ஹைஜீன் கன்சர்ன்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் என்னென்னலாம் நமக்கு பிரச்சனையோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி மெஷர் பண்ணுறது. இப்போது கீ சக்ஸஸ் ஃபேக்டர் இருந்ததுன்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லிட்டு வரணும். இப்போ வால்யூம் பேஸ்ட் நம்ம பண்ணுறோன்னா அது பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் எவ்வளோ இருக்குது, இப்போ கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் ரேஷியோ என்ன இருக்குது. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அண்டர் திஸ் ஃபேஸ் வி ஆர் ப்ரைமரிலி கன்சர்ன் வித் காஜிங் த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி வந்து சொல்யூஷன் சீக் பண்ணலாம். குவான்டிடேட்டிவ் டூல் டு டிஃபைன் தி ப்ராப்ளம், அதான் பர்சன்டேஜ் மெஷர்ஸில் இதுதான் வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறது. மோரோவர் இதில் வந்து எம்ப்ளாயி எஃபெக்டிவ் டேட்டா கலெக்ஷன் டெக்னிக் டு ஆப்டைன் தி டேட்டா அபவுட் தி கரண்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போது இந்த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபேஸ் டிபெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி ஆஃப் தி டேட்டா கலெக்டட். டேட்டா நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபேஸ் மெஷரிங்கிற ஃபேஸை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். டேட்டா இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாகிடும். ஸோ only when the current performance is quantifiable we could compare it with the standards to identify the variation. ஸோ இதில் வந்து கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மெஷர்ஸ் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். எப்போ வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் பாண்டி ரெஸ்டாரண்ட்டை வெளில போகிறாங்க, கஸ்டமர்ஸ் லீவிங் தி ரெஸ்டாரண்ட், அன்ஹாப்பி கஸ்டமர்ஸ் வந்து திரும்பி வரமாட்டாங்க, கண்டிப்பாக வரமாட்டாங்க. மேபி ஒரு 2-3 சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கே தவிர பட் எத்தனை பேர் வெளில போகிறாங்க, எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு ஸ்டாஃப் மிஸ்பிஹேவியர்னால. ஆமாம், ஸ்டாஃப் இவன் சூப்பர்வைசர் வந்து சேரில் சுற்றி இருக்கான், இப்போ டேபிள் வந்து சரியாக க்ளீன் பண்ண அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை. அப்படிங்கும்போது அதை பற்றி கம்ப்ளைண்ட் எவ்வளோ வருது. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் பர் கஸ்டமர், ஒரு கஸ்டமருக்கு வந்தால் எவ்வளோ வெயிட்டிங் டைம் வருது, 20 minutes ஆகுதா, 30 minutes ஆகுதா. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ப்ராசஸிங் டைம் எவ்வளோ ஆகுது. இப்போது வந்து ஒரு நார்மலாக இட்லி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதே சமயம் ஒரு இட்டாலியன் டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்தா பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறது நம்ம ப்ராசஸிங் டைம் நம்ம இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டே கால்குலேட் பண்ணி அதை வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபுட்டுக்கு வந்து எவ்வளோ நேரத்தை டெலிவர் பண்ண முடியுங்கிறத சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதனால் இப்போ நேஸ்டி ஃப்ளோஸ்னால எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, எத்தனை பேர் வலிக்கி விட்டு விழுவாங்க, அதெல்லாம் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் குவாலிட்டி வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ஆர்டர் மிஸ்மேட்ச், டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ டொமேட்டோ சூப் எல்லாம் மஷ்ரூம் சூப் சொன்னோம்ல அதில் அந்த மாதிரி டைப்ஸ் தான் எவ்வளோ வருது. ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்கணும். ஸோ மெஷரிங் ஃபேஸில் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவோம்.
எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் போயிருக்காங்க, எவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் ஆயிருக்கு, பர் கஸ்டமர் எவ்வளோ ரெவன்யூ, பர் கஸ்டமர் எவ்வளோ லாஸ், பர் கஸ்டமர் எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, இப்போ அது மாதிரி வெயிட்டிங் டைம் என்னென்ன. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஆவரேஜாக மெஷர்மெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து அனலைஸ் ஃபேஸ்னால் இப்போ நம்ம டிஃபைன் பண்ண டேர்ம்ஸையும் நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம் பர்சன்டேஜ் வைஸில் ஒரு நம்பர் வைஸில். இதுக்கான ரூட் காஸ் என்ன, அப்படி மூலத்தனம் என்ன, மூலத்தில் எவ்வளோ வந்து ரூட் காஸ் வந்து அவங்க என்னென்ன இருக்குது, இதான சிம்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இட் would be vital to itemize the entire restaurant service process in order of the occurrence. நடக்கிற விசா இப்போ வெளிலேருந்து ஒரு கஸ்டமர் உள்ளே வரானா உள்ளே வந்ததுலேருந்து எல்லா ப்ராசஸையும் நம்ம கணக்கு வச்சா தான் ஒரு மெயின் டிஃபெக்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ வந்து எங்கே தொலைச்சி அங்கே தேடு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வேதால விஜய் சேதுபதி சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த மெயின். எங்கே தொலைச்சோமோ அங்கே தேட போகும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகலாம், ரிசப்ஷனிஸ்ட் வந்து க்ரீட் பண்ணுறாங்க, வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க, நேம் கால் பண்ணுறாங்க, டோக்கன் நம்பர் கொடுத்து வெயிட் பண்ண சொல்லுவாங்கல்ல. இப்போ சென்னையிலலாம் சங்கீதாஸ் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா வெளியே க்யூலேயே நிற்க வேண்டியதாக 1 மணி நேரத்துக்கு. அவன் எப்போ கூப்பிடுவானோ அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் போய் ஹோட்டலே சாப்பிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வரும்போது க்ளீனிங் டீம் வந்து க்ளீன் பண்ணுறானா. இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டரை புக் பண்ணிட்டு சாப்பிடும் போதே முன்னாடி டேபிளில் வந்து ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு இதை வைப்பான், ஒரு இது மாதிரி ஒரு என்ன ஐடென்டிஃபிகேஷனுக்காக வைப்பான் ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் இங்கே வந்து இன்னொருத்தவங்க உட்கார போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிசப்ஷனிஸ்ட் வந்து நம்மளை கால் பண்ணுவோம் ஆர்டர் வைஸ் அரைவலுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து டைனிங் என்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம சொன்ன டேபிள், நம்ம புக் பண்ண டேபிள் தான் நமக்கு கிடச்சிருக்கா, அப்புறமேட்டு நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வந்துருக்கா ஆஸ் பர் தி மெனு கார்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெயிட்டர்ஸ் வந்து ஆர்டர் எடுக்கிறாங்களா, செஃப்ஸ்க்கு வந்து கிச்சனுக்கு போய் கொடுக்குறாங்களா, ஒழுங்கான சேம் டிஸ்கிரிப்ஷன் தான் போகுதா, டிஸ்கிரிப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் செஃப்ஸ் வந்து அந்த ஃபுட்டை தான் ப்ராசஸ் பண்ணுறாங்களா, பிளேட்டில் அதுதான் சர்வ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டர் சர்வ் த ஃபுட் டு த கெஸ்ட் அண்ட் செக் தெம் ஃபார் தி கம்மிங் ரிக்வெஸ்ட்ஸ். ஃபுட்டு சர்வ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏதாவது ஃபுட்டு கேட்குறாங்களா, அது எப்படி சர்வ் ஆகுது, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து சர்விங் ஸ்டேஷன்ஸ் டு தி ரிக்வெஸ்டட் ஸ்டாஃப் ஆஃப் தி டேபிள் டு கீப் விசிட்டிங் கிச்சன். அந்த ஸ்டாஃப் வந்து கிச்சனுக்கு போய் விசிட் பண்ணிட்டு என்னென்ன இப்போ டிஷ்ஷஸ்லாம் ரெடி ஆகிருக்கு, நம்ம இதை போய் இங்கே கொடுக்கணும், ஸோ அதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டைனிங் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பில் ஆஃப் சர்வீஸ், பில் எங்கே கொடுக்குறாங்களா, கார்டு பேமெண்ட்டா இல்லை கேஷ் பேமெண்ட்டா, அதுக்கு உண்டான மெத்தட்ஸ்லாம் கிட்ட இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷியர் ப்ரிப்பேர்ஸ் தி பில். நெக்ஸ்ட் வந்து பில் பே பண்ணி கஸ்டமர் வெளில போயிடுவோம். திரும்பி க்ளீனிங் டைம் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ட டேபிளில் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ். ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் என்டர் வந்து திரும்பி வெளில போக வரைக்கும் இப்படி தான் ஒரு ப்ராசஸ் இருக்கணும். பட் இப்போ இந்த கம்பெனி WFOங்கிற இப்போ ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. அதை தான் வந்து ரூட் காஸை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன் திஸ் வே த ஹோல் ப்ராசஸ் கெட் broken down to ஸ்மால் சப் ப்ராசஸ். அனலைஸுங்கிறதுனா இப்போ கரண்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு என்ன நம்ம ஆக்சுவல் டார்கெட், நம்ம ஆக்சுவல் கோல் என்ன, நல்ல ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் கொடுக்கணும். பட் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு கரண்ட் பர்ஃபார்மன்ஸில், ஸோ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது தான் அந்த அனலைஸில் பண்ணுவோம். இதில் வந்து ஹோல் ப்ராசஸையும் சின்னதாக ப்ராசஸ் வைஸாக நம்ம டிவைட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா எங்கே பிரச்சனை நடக்குதுங்கிறது ஈஸியாக நம்ம போய் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா bifurcate them into value added and non value added activities. வேல்யூ அடிஷன்னா தான் மெயினாக இருக்கும். நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். நான் வேல்யூ ஆடட் ஐட்டம்ஸ்னால் என்னென்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட்டிங் டைம், செட்டப் டைம், ட்ராவலிங் டைம், ஒரு கஸ்டமருக்கு வந்து வெயிட் பண்ணுற டைம், அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் டைம். ஸோ நிறைய நான் வேல்யூ ஆடட் டைம்ஸ்லாம் இருக்குது. விச்செவர் டஸ்ட் அது வந்து ஒரு விஷயம் வந்து அதை பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா அதுதான் நான் வேல்யூ ஆக்டிவிட்டீஸ். வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, நமக்கு வந்து அதனால நமக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி, அதனால நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, அதெல்லாம் வேல்யூ அடிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக்லி we need to pull the bottlenecks out of the entire process. எதெல்லாம் பாட்டில்நெக்ஸ் ஆக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். நான் வேல்யூ ஆடட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வேல்யூ அடிஷன் மட்டும் இருந்ததுன்னா ப்ராசஸ் சக்ஸஸ். நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ். இப்போ அனலைஸ் பண்ணதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் அபவுட் ரெக்கமெண்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் தம். இதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன, டு ரிசால்வ் தி எஸ்டாப்ளிஷ்ட் இஷ்யூஸ். ஸோ இப்போ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து நிறைய எல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட் நிறைய பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணலாம், தேர்ட் பார்ட்டியை கொண்டு வரலாம். பில்லிங் சிஸ்டம்க்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பில்லிங் சிஸ்டம் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து இப்போ நம்ம நிறைய ஹோட்டல்லாம் போனோம்னா நம்ம அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு மெசேஜ் போகுது. பேடிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் QR கோடில் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த
சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து அந்த மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி பண்ணோன்னா டைம் சேவ் ஆகும். ஸோ மேக்கிங் இட் மோர் ஃபினான்ஷியலி ஃபீஸிபிள். நெக்ஸ்ட், இன் அவர் கேஸ் we can clearly perceive humongous scope of improvement. நிறைய இடம் இருக்குது ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். பட் அதை எப்படி பண்ண போகிறோம்? First of all, we must keep in mind that the effective wait of time of customers in the service business is a critical factor for success. வெயிட்டிங் டைம்ங்கிறது கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர். கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணலாம், பட் ஒரு ஆவரேஜ் டைம் தான் இருக்கணும், ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஏஜ் ஓல்டு க்ளீனிங் டெக்னிக்ஸை வந்து மாற்றணும். டு இன்ட்ரடியூஸ் இனோவேட்டிவ் டெக்னிக்ஸ் ஆஃப் க்ளீனிங் த டேபிள்ஸ் such that it takes hardly any time to get the table ready. இனோவேட்டிவ் டெக்னிக்ஸ் டக்குன்னு அந்த ஆளுக்கெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து அந்த உள்ளே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டேபிள் க்ளீன் பண்ணுறவங்க மூவ் ஆகிட்டே இருக்கணும், கொலேஷன் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லா வந்து க்ரூம் பண்ணியிருக்கணும். ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து லேக் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு சர்விங் டெக்னாலஜி தெரிஞ்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷனால் தான் முடியும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் டு பூஸ்ட் தியர் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். பார்க்கும்போது வெல்கம் டு கிங்ஃபிஷர் அப்படின்னு, வெல்கம் டு ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்களே, அது மாதிரி சிரிச்ச முகமாக இருக்கணும். ரெக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு கஸ்டமர் ஒரு ஆர்டர் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஆர்டர் வந்து புக் ஆகுதா, ஸோ அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து கரெக்டாக அவைல் பண்ணியிருக்கோமா, அந்த பில்லில் வந்து கரெக்டான டிஸ்கவுண்ட் அமௌண்ட் தான் போட்டிருக்கா, ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஸோ சூப்பர்வைசரி அக்ரிமெண்ட் ஹெல்ப் ஸ்டாஃப்ஸ் டு வேர் பி ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அவுட் தி பாசிபிலிட்டி ஆஃப் ரிப்பீட்டிங் சேம் மிஸ்டேக்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால மிஸ்டேக்ஸை வந்து ரூல் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் கோஆர்டினேஷன். ஸ்டாஃப் ஷுட் பி மோட்டிவேட் டு ஒர்க் ஆஸ் அ டீம் ரேதர் தேன் ஸ்டாண்ட் அலோன் பேசிஸ். ஒரு டீமாக ஒர்க் பண்ணால் தான் எது வேணாலும் சாதிக்க முடியும். யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, கூகுள் சொல்லிச்சு. Any bottleneck in unbound communication should be outrightly removed so that things can flow in a streamlined fashion. நடுவில் எந்த தடைகள் வந்தாலும் அதை உடைத்துக்கிட்டு விட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு ஸ்டாஃப்க்குமே வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் மோட்டிவேஷன். கிளியர் கட் கம்யூனிகேஷன் இருக்கணும், ஒரு ரிவார்ட் சிஸ்டம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் ஸ்டாஃபோட எஃபெக்ட்டும் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். திஸ் வில் மோட்டிவேட் தம் அண்ட் புஷ் த டிட்டர்மினேஷன் டு ஒர்க் ப்ரொடக்டிவ்லி ரேதர் தன் மிஸ் ஆன் பீக் வீக்கெண்ட்ஸ். வீக்கெண்டில் வந்து உனக்கு இந்த ஒரு ஆஃபர் தரேன், நீ வந்து நம்ம வந்து ஸ்டாஃபாக எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக மண்டே வேலைக்கே வந்துடும், டியூஸ்டே வர மாட்டான். ஸோ அதாவது நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ். குட் கிரெடிபிலிட்டி அமௌங் கஸ்டமர்ஸ் இருக்கணும். இந்த எஃபெக்டிவான ஒரு பிஸ்னஸ் பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக லோன் கொடுப்பாங்க. பிஸ்னஸை வந்து ஓவரால் கிட்டத்தட்ட ப்ராஃபிட் தான் இருந்தால் லோன் கொடுப்பாங்க, லாஸ் தான் லோன் கொடுப்பாங்க. பட் அதை எப்படி கட்டுறவங்க கிரெடிட் ஸ்கோர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க லோன் கொடுப்பாங்க. ஸோ ப்ரொபைல் தி லெண்டர் டு ப்ரொவைட் தி ரெக்வயர்ட் ஃபினான்சஸ். இது ஃபினான்ஸை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தர் கிச்சன் எக்யூப்மெண்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். க்ளீனிங் டெக்னிக்ஸை வந்து கற்றுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் 3 செஃப்ஸை வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ட்ரெயின் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அதை மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிக்ட் ஃபுட் ப்ராசஸிங் பாலிசிஸ் கொடுக்கணும். நோ காம்ப்ரமைஸ் இன் ஃபுட் குவாலிட்டி, ஸ்ட்ரிக்ட் ஃபுட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து சொன்னால் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, ஃபிக்ஸட் ப்ராசஸிங் டைம் ஆஃப் போத் சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் should be specified and should be the policy of restaurant to abide by this. இந்த ப்ராசஸ் இந்த ஃபுட்டுக்கு இவ்வளோ தான் டைம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிடணும். ஆர்கனைசிங் கிச்சன் எக்யூப்மெண்ட்டுங்கிறது எலிமினேட் பண்ணணும், அடிஷ்னல் டைம் டு லொக்கேட் தம். இப்போ ஆர்கனைசிங்னு ஒன்று தான் இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 5S மெத்தடாலஜி. 5S மெத்தடாலஜிங்கிறது என்னென்னா கைசன் காஸ்டிங்க்கு உண்டானது இது. இதை வந்து நம்ம வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒர்க் பிளேஸ் ஆர்கனைசேஷன் மெத்தட். ஸோ இந்த 5S மெத்தடை ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும், எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது, அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவும் ஐட்டம்ஸையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, இது எப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம கொண்டு போகிறது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். 5S மெத்தடாலஜிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5S மீன்ஸ் சார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டெயின். இப்போ 6th S ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சேஃப்டிக்காக இந்த மெத்தட் இந்த 5S பண்ணுறோம்ல அதை பண்ணுறச்சு நம்ம சேஃப்டியும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக வச்சுக்கணுங்கிறது தான் மெயின். நெக்ஸ்ட்டு இப்போது இதில் வந்து ஃபுல் இந்த 5Sயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்.
சார்ட் அப்படின்னா என்னென்னா நெசசரி ஐட்டம்ஸாக மட்டும்தான் வச்சுக்கணும், எவாலுவேட் பண்ணணும். அப்டக்கல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறோன்னா ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அன்னெசரி ஐட்டம்ஸ்னால நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆக சான்சஸும் கம்மியாகும். இப்போ சார்ட்டுன்னா சார்ட் வந்து ஒரு சில என்னென்ன தேவையோ அதை வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெசசரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அன்னெசரி ஐட்டம்ஸ்னால் நம்ம ஓரமாக தூக்கி வச்சிடணும். ஸோ அதை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அண்ட் இட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் தி அன்னெசரி ஐட்டம்ஸ். நமக்கு என்னென்ன தேவையோ இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒன்று சேர்க்காமல் லைக் நமக்கு முன்னாடியே வந்து இடிக்காது, போகாமல் நவுத்தி வச்சிட்டோம். போக வகையில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை நவுத்தி வச்சுட்டு போனால் தான் நம்ம போகும்போதும் இடிக்காமல் இருக்கும், வரவங்களுக்கும் இடிக்காமல் இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா செட் இன் ஆர்டர். அது வந்து இப்போ எல்லா ஃபுட்டு ப்ராடக்ட்ஸ், ஃபுட் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் யூட்டென்சில்ஸு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நெசசரி ஐட்டம்ஸ் எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணி இருக்கணுமோ எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ஆக்சசபிளாக இருக்கணும். இப்போ கிச்சனில் அடுப்பில் யூஸ் பண்ணுற பொருளை வந்து நீ டைனிங் டேபிளில் வச்ச அப்படின்னா கிச்சன் செஃப் வந்து அங்கேயே நீங்கள் நடந்து வந்து எடுக்க முடியும். அதாவது இடம் அதாவது வைக்க வேண்டிய இடத்துல அது இருந்தால் தான் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கும். இது வந்து FIFO பேசிஸில் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சேவ். அதே மாதிரி எது ஃபஸ்ட்டு தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். இப்போது ஒரு கடாயில் வந்து முதல்ல கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும்னா அதை தான் முதல்ல ஃபஸ்ட்டு நீ ரெடியாக வச்சுருக்கணும். அஞ்சகப்பட்டிங்க எதுக்கு வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து போடுறதுக்கு தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு மெயினாக போட்டுட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நீ வந்து காய் நறுக்கி போடுறது, ஆயில் ஊற்றுறது அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நீ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றுறது வச்சுருந்து கடுகு உளுத்தம்பருப்பு எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன்னா சமையல் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ் காம்பனன்ட்ஸ் ஆஸ் பர் தி யூசஸ். இப்போது காம்பனண்ட் என்ன யூஸ் பண்ணுறோமோ அது அக்கார்டிங்லி. ஸோ செட்டிங் ஆர்டர்னால் ஆக்சசபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டான இருக்கணும். எது ஃபஸ்ட்டு தேவையோ அதை வந்து பேசிக் குரோனாலஜிக்கல் வைஸாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். என்னென்ன யூஸ் இருக்கோ அதுக்கு யூஸ்க்கு பேஸ் பண்ண மாதிரி ஒரு டேக் பண்ணி வச்சிடணும். இப்போது ரெட் கலர் இப்போது ஆடிட் ஃபார்மில் என்ன பண்ணுறோன்னா இப்போது ரெட் கலர் ஃபைலாக அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ஸ்க்ரூட்டினி கேசஸ். ஸோ ரெட் கலர் ஃபைலில் போட்டுக்கலாம். எல்லோவா இதெல்லாம் நார்மல் ரிட்டர்ன்ஸ் தான், ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறது எல்லோ. க்ரீன் ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு இதெல்லாம் நார்மல் சிம்பிள் ரிட்டர்ன்ஸு, ஜஸ்ட் இன்கம் வந்து 5 lakhs கீழே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி. ஸோ பேசிக்காக இப்போது இப்படி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து செட் இன் ஆர்டர்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷைன்னா என்ன, ஷைனிங் க்ளீனாக வச்சு பளபளப்பும் ஷைன். க்ளீன் யுவர் ஒர்க் பிளேஸ் டெய்லி. நம்ம ஒர்க் பிளேஸை நம்ம தான் டெய்லி க்ளீன் பண்ணணும். வீடு ஒரு கோயில், அதே மாதிரி நம்ம வேலை பார்க்குற இடமும் ஒரு கோயிலை வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்கிற மாதிரி க்ளீன் யுவர் ஒர்க் பிளேஸ் டெய்லி. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒர்க் பிளேஸை க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த பொருள் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். க்ளீனாக இருந்தால் தான் சப்போஸ் கீழே ஒரு அழுக்கு இருந்தாலுமே அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒயிட் பேப்பரில் கருப்பு கலரில் ஒரு புள்ளி இருந்ததுன்னா நம்ம கண் வந்து ஐயோ கருப்பு புள்ளி அதை அழிச்சு விட்றா, பென்சில் ஏதோ பட்டுட்டு போட அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி தான் நீட்டாக இருந்தால் என்ன அழுக்கு எங்கே இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து ஒர்க் பிளேஸையும் சேஃபாக வச்சுக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். க்ளீனாக இருந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக மனசு வந்து போக தோணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ். இப்போ சொன்ன ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே எப்படி வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறது, ரொட்டீனாக நம்மளோட பிஸ்னஸில் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஹை ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஆர்டராக இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்டைஸ். நெக்ஸ்ட் வந்து சஸ்டெயின்னா என்னென்னா இப்போ நம்ம கடைசி ஷார்ட் செட் நாடகம் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதை வந்து நம்ம சொல்லாமலே செய்யணும். ஒரு ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின் கொண்டு வந்தால் தான் இதெல்லாமே வந்து நார்மலாக டெய்லி நம்ம ரொட்டீன் ப்ராசஸில் வந்து நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மந்த்லி ஃபீட்பேக். அந்த வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்ட்டு வந்து ஒரு ஃபீட்பேக் வாங்குறது. இந்த ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் இதே தப்பு பண்ணாமல் இருக்கணும், நெக்ஸ்ட் மந்த் இன்னும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் சஸ்டெயின். 6th இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி சேஃப்டி. இது எல்லாம் பண்ணுறச்சும் நம்ம சேஃபாக இருக்கணும். நம்மளோட பொதுநலமும் சமுதாய நலமும் பண்ணல. அது மாதிரி சார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டெயின். இதுதான் 5 years. ஸோ இதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். இப்போது வந்து உள்ள ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா அவங்க வெயிட்டிங் டைமை குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார்டர் ட்ரிங்க்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு ஆப்பிள் ஜூஸ் சார், ஆரஞ்ச் ஜூஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு ஸ்டார்டர் கொடுப்பாங்க. சார் வாட் ஆர் யூ ஈட்டிங் சார், யூ வாண்ட் சூப், டொமேட்டோ சூப், மஷ்ரூம் சூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபஸ்ட் நம்ம சூப்பு சொல்லுவோம். ஃபஸ்ட் அப்பாயிண்ட் வந்து வினிகரில் வந்து ஆனியன் ஸ்மால் ஆனியன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க, பிக்கிள் வைப்பாங்க, சால்ட் வைப்பாங்க, பெப்பர் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வைக்கும்போது கஸ்டமருக்கு வந்து என்ன ஆகும்னா டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தோணாது. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். ப்ரீஃபிக்ஸிங் ஸ்டார்டர் ஐட்டம்ஸ் like sauces, pickles and serving them with starters will eradicate the waiting time once guests are ready with their orders. ஸோ இது வந்து advanced food processing machineries will drive efficiency and help meet new standards of WF. நெக்ஸ்ட் வந்து ஹைஜீன் கன்சர்ன்ஸ். புது இனோவேட்டிவ் க்ளீனிங் மெத்தடாலஜிக்கு வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வெயிட்டிங் டைம் கம்மியாகும், பிளேஸ் க்ளீனாக இருக்கும்,
ஸ்டாஃப் அந்த க்ளீன் பண்ணுற ஸ்டாஃபுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ க்ளீனிங் ப்ராசஸ், இப்போ டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு எல்லோ கலரில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க க்ளீனிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி டைனிங் டேபிளில் க்ளீன் பண்ணுறோன்னா க்ளீனிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டோன்னா கஸ்டமர்ஸ் பார்த்து வருவாங்க. வந்து வலிக்கி விட்டு விழுந்தாங்கன்னா அவ்வளோதான். இந்த சட்னியை நக்கி பார்க்கவே இல்லையே சார், அதுக்குள்ளே போயிட்டீங்களேங்கிற மாதிரி தான் காமெடி அது. நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்கேனர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ். இப்போது டெக்ஸ்டைல் ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்கோட் டக்குன்னு அந்த மிஷினை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்புட் எடுத்து டேட்டாவை சிஸ்டத்தில் காமிச்சிக்கும். ஸோ அது மாதிரி நம்ம ஆர்டர்ஸ் ஆல்ரெடி ப்ரீஃபில் டேட்டாவை சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆர்டர்னு ஆட்டோமேட்டிக்காக இல்லை. இப்போ மெக்டானல்ட்ஸ்லாம் போனீங்கன்னா அவங்க டச் சிஸ்டம்லேயே செலக்ட் பண்ணுறாங்க. சார் வாட் டு ஆர்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை டச்சுன்னு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியும். நம்ம என்ன ஆர்டர் பண்ணிக்கோமோ அதோட டோட்டல் அமௌண்ட்டும் நமக்கு தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் தி மேனுவல் என்ட்ரி இதை வந்து மேனுவல் என்ட்ரி எராடிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அந்த ப்ரைஸஸ் வந்து பில்லை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் ஆகும். இது வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் கொண்டு வரதுக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி. இந்த லாஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல். இப்போ இந்த கண்ட்ரோல் எதுலனா டிஎம்ஐசி படித்தோம்ல 6 சிக்மாவில், அதில் வந்து இந்த கண்ட்ரோல் ஃபேஸ், லாஸ்ட் கண்ட்ரோல் ஃபேஸ். இப்போது கண்ட்ரோலுங்கிறதுனா இப்போ இம்ப்ரூவ் ஃபேஸில் பண்ண நம்ம போட்டு பாலிசிஸ் போட்டதெல்லாம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, பர்சிஸ்டண்ட்டாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்ல அதை எப்படி நம்ம கண்டினியூவஸாக பண்ணுறது, அதுதான் இந்த கண்ட்ரோல் ஃபேஸ். அப்போ சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இஸ் மெஷர்ட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் எனி வேரியன்சிஸ். மந்த்லி ஆர் வீக்லி இப்போ மந்த்லி ஸ்டாக் ஆடிட்ஸ், 3 months ஒன்ஸ் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸில் இந்த 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 ப்ராசஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா, 5 years மெத்தடாலஜி கரெக்டாக வந்துருக்கா, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் அதோட இடத்துல இருக்கா. ஸோ இதுதான் கண்ட்ரோல் ஃபேஸ். ஸோ ஓவரால் இந்த கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 5 years மெத்தடாலஜி அண்ட் 6 சிக்மாவை லிங்க் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் நார்மலாக இந்த கொஸ்டின் எழுதும்போது ஒரு ஹோட்டல்னால் எப்படி இருக்குங்கிறது, ஒரு ஹோட்டலுக்குள்ளே நீங்களே போனீங்கன்னா என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்க அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து இந்த கொஸ்டினை படிக்கும்போது ஒரு கஸ்டமர் பேசிஸில் படிக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, உங்கள் கஸ்டமருக்கு எப்படி சர்வ் பண்ணுவீங்க, இல்லை நீங்களே ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்க இருந்தீங்கனாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஸ்டின் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஓன் வேர்ட்ஸ் எழுதலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜென்ரல் கொஸ்டின் தான். பட் இது லிங்க் இந்த கான்செப்ட் வந்து ஜென்ரல் கான்செப்ட். பட் இது லிங்க் ஆகிற கான்செப்ட் தான் வந்து 6 சிக்மா அண்ட் 5 years. ஸோ இந்த 2 கான்செப்டையும் வச்சு இந்த கேஸ் ஸ்டடி ஈஸியாக முடிச்சாச்சு. கொஸ்டின் பார்க்க தான் பெருசாகும், பட் ஸ்டில் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சின்னது. நீங்கள் நார்மலாக ஆஸ் அ கஸ்டமரோ ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டோ இதை யோசித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.